வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிலிப் லார்க்கின் எழுதின லைன்ஸ் ஆன் அ யங் லேடிஸ் ஃபோட்டோகிராஃப் ஆல்பம் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஃபிலிப் லார்க்கின் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் நாவலிஸ்ட். இவர் பிறந்தது 1922. இவருடைய ரொம்ப சிறந்த படைப்பான போய்ட்ரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா த விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸு. இது அவர் பப்ளிஷ் பண்ணது 1964. இந்த போம் அவருடைய கடந்த கால நினைவலைகள், அதாவது அவர் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை பார்க்குறாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணியோடது. அவங்களோட கடந்த காலத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபில் ஒருத்தங்களை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்க அவர் விரும்புகிற அந்த பெண்ணோடைய கடந்த காலம் அவருக்கு தெரியுது. அவளுடைய படங்களை பார்க்கும்போது அவள் மேலே அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த அபிமானம், அந்த அன்பு இன்னும் அதிகமாகிறது அவரால் உணர முடியுதுன்னு தான் சொல்கிறாரு. இது ஒரு 9 ஸ்டான்ஸாக போகும். ஒரு ஸ்டான்ஸாலே 5 லைன், அதாவது குவிண்டென்ஸ் இருக்குது. இதோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அவர் நேரடியாக அந்த லேடியை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நன்றி, கடைசியில் உன் ஆல்பத்தை எனக்கு பார்க்குற சந்தர்ப்பத்தை நீ கொடுத்ததுக்குன்னு சொல்லும்போது அவங்க அந்த ஆல்பத்தை திறந்து ஒரு பேஜாக பார்க்குறாங்க. பார்க்க அவங்களே அந்த ஃபோட்டோஸில் அப்படியே அவங்கள மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆல்பத்தில் அவங்களுடைய பல வேறு வயசில் தான் ஒரு காலகட்டத்தில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸாக பார்க்குறாங்க. சில ஃபோட்டோஸில் பழைய ஃபோட்டோஸாக இருக்குது, அதாவது மேட் ஃபினிஷில் இருக்குது. சிலது கிளாஸியாக ஷைனிங்காக இருக்குது. எல்லாமே ஒரு கருப்பு கலர் பேப்பரில் ஒட்டப்பட்டிருக்கு அந்த காலத்து ஆல்பமு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ ஃபோட்டோஸை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தைய எடுத்துன்னு போய் ஒரு கேண்டி ஸ்டோர், அதாவது சாக்லேட் கடையில் போய் விட்டால் எப்படி இருக்கும், நீ எவ்வளோனா எடுத்து சாப்பிடுன்னு சொல்லும் போது, இப்போ எல்லா சாக்லேட்டும் ஒரே சமயத்தில் அவங்களால எடுக்க முடியாது. ஆனால் அந்த சாக்லேட் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கு, ரிச்சாக இருக்குது. அவர் அந்த இமேஜஸ்லாம் பார்க்க அவர் அப்படியே சொல்கிறாரு, திணறுது எனக்கு. அதே சமயத்தில் அது ரொம்ப நியூட்ரிஷியஸ், அதாவது பார்க்கும்போதே அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் அன்பு அதிகமாகுது. இன்னும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது. ஒரு பக்கமும் அவருக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு இமேஜும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்க்க அந்த பெண்மணியோடைய ஒரு இமேஜஸும் அவங்க சின்ன வயசில் அந்த போனி டெயில்னு சொல்லுவோம்ல, பிக் டெயில் போட்டுருக்கிறது, அப்புறம் ஒரு இதில் அவங்க பூனையை பிடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த காலத்தை பார்க்குறதோடு அவருடைய அந்த ரொமான்ஸ், அவங்க மேலே இருக்கிற அன்பு அவருக்கு அதிகப்படியாகுது. அவரால் ஒரு ஃபோட்டோவிலையும் அவர் ஐடலைஸ் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அவங்களோட கடந்த காலமும் இப்போ அவருக்கு தெரியுதுல. ஏன்னா நிகழ்காலத்தில் அவங்களோட அவர் பழகிட்டுருக்காரு. இப்போ கடந்த காலத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கண்ட்ரோலை அவர் இழக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு சில விஷயங்கள் ப்ரொவோக் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னா நிறைய அவங்களோட இளமையில் நிறைய ஆண்கள் அவங்கள சுற்றிட்டு இருந்தது, அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தினதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் மூலமாக தெரியுது. ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எந்த ஆணுமே அவங்களுடைய கிளாஸுக்கு நிகராக இல்லை, அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவங்களாக அவங்க இல்லாத மாதிரி இவர் கண்ணுக்கு தோணுது. ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு கலை சில சமயம் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும், சில சமயம் நம்மளை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ அது என்ன இருக்கோ அதுதான் எடுக்கும். ஒரு டல்லாக இருக்கனால டல்லாக தான் காட்டும். அதே சமயத்தில் அது வெளியில் நம்ம காட்டுற ஒரு பொய்யான ஒரு புன்னகையை தான் நம்மக்கிட்ட காட்டும். ஆனால் வெளி தோற்றம் எல்லாமே அது காமிச்சிடும். நம்ம முகத்தில் ஏதாவது ஒரு மாசு இருந்ததுனாலோ, இல்லை நம்ம துணி கொஞ்சம் கசங்கி இருந்தாலோ, எல்லாமே அப்படியே எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த ஃபோட்டோ காட்டுமே தவிர உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத உண்மையை ஒரு ஃபோட்டோ காட்டாது. அதுக்கிட்ட நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் வரும். அதனால் அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வெளி தோற்றத்தை தான் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வெளி தோற்றத்தில் தெரியக்கூடிய அந்த பூனை, அப்புறம் அந்த பெண்ணோட அந்த டபுள் சின்னு, இதெல்லாம் அவர் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ எனக்கு உண்மையான பொண்ணை, உண்மையான இடமா அது எங்கே இருக்கோ அப்படியே காட்டுது. இதெல்லாம் அந்த பெண்ணோட நான் பழகாத தினங்கள், கடந்த காலங்கள், அவளோட கடந்த காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் நிறைய உண்மைகள் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க தன்னை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சொன்னதுக்கெலாம் எடுத்துக்காட்டாக ஒரு எவிடன்ஸாக, ஒரு சாட்சியாக தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பாள் அப்படின்னு நான் நினச்சதுக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் சாட்சியாக தான் சொல்லுது.
அப்படின்றது இவர் புரிய முடியுது. அதே சமயத்தில் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த எந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க எடுத்திருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த கடந்த காலத்தில் இவர் இல்லை. அதே சமயத்தில் அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு விரும்பாததும் அவர் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றது புரியுது. ஏன்னா வந்து கடந்த காலன்றது கடந்த காலம்தான். இப்போ இருக்கிறது நிகழ்காலம். நம்ம எதிர்காலத்தை நோக்கி போகணும். நடந்தது அதுக்கு வந்து நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் நம்மளால் ஒரு ரியாக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் முக்கியமான ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபோட்டோலாம் பார்க்க பார்க்க எனக்கு என்னவோ அவங்க கிட்ட நம்ம இன்னும் நெருங்கின மாதிரி இருக்குது. இப்போ ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கும் அந்த பக்கத்துக்கும் கூட கேப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த பெண்ணை நான் ரொம்ப விரும்புகிறேன். இந்த பெண்ணோடைய சின்ன வயசில் நம்ம இல்லையே, அவளோட கடந்த காலத்தில் நம்ம இந்த வாழ்க்கையை அவளோட நம்ம வாழலையேன்ற ஒரு ஏக்கமும் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் அப்படி பார்த்து சந்தோஷமாக வரும்போதே ஒரு மாதிரி ஒரு சோலம் ஸ்டேட்டஸோட ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு வந்துடுறாரு. ஏன்னா வந்து அவருடைய கடந்த காலத்தில் இப்போ நான் மட்டும் இல்லை, அவர் எதிர்காலத்தில் யாரோடு அவர் இருக்க போகிறாளோ அவங்களாலையும் அந்த கடந்த காலத்தில் அவரோட இருக்க முடியாது. அது எனக்கு மட்டும் தனி இல்லை, யாராக இருந்தாலும் இனிமேலுக்கு அவரோட எதிர்காலத்தில் தான் நம்ம வந்து பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்ற உண்மை அவருக்கு வந்து வருது. ஏன்னா இந்த ஃபோட்டோலாம் அவரோட கடந்த காலத்தை இருக்குது, ஆனால் எதிர்காலத்தில் அப்படியே இருப்பாள், இந்த உலகத்தில் அவள் இருப்பாள். அதனால் அந்த பெண்ணோட நான் வந்து இன்னும் நல்லா தெளிவான ஒரு தெளிவோட மனநிலையோடு தான் நான் வந்து அவளோட பழக போகிறேன். எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் அவளோட எதிர்காலத்தை நான் வந்து பங்கு போடுறது தான், அதுதான் எனக்கு சிறந்த ஒரு இது அப்படின்ற ஒரு தெளிவோடு அவர் வந்து இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். அட் லாஸ்ட் யூ yielded up the album. கடைசியாக உன்னோட ஆல்பத்தை நான் பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கேன். which once open send me distracted. ஆனால் நீ அந்த ஆல்பத்தை திறந்த உடனே என் மனசெல்லாம் அப்படியே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஆல் யோர் ஏஜஸ், அதாவது வந்து எல்லா காலகட்டத்திலும் இருக்க படங்கள் அதில் இருந்தது. மேட் அண்ட் கிளாஸி ஆன் த திக் பிளாக் பேஜஸ். மேட்டுனா வந்து அந்த ஷைனிங்னஸ் இல்லாமல் பழைய ஃபோட்டோஸு, கிளாஸின்னா அப்படி ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு எல்லாமே வந்து ஒரு கருப்பு கலர் பேஜில் ஒட்டி அதை ஒரு ஆல்பமாக இருக்குது, அதாவது பழைய ஆல்பம். டூ மச் கன்ஃபெக்ஷனரி டூ ரிச், அப்படியே ரொம்ப அதிகமான ஸ்வீட்ஸு, கன்ஃபெக்ஷனரி சாக்லேட்ஸு, அது மாதிரி டூ ரிச், ரொம்ப அதிகம், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம். ஐ சோக் ஆன் சச் நியூட்ரிஷியஸ் இமேஜஸ். நியூட்ரிஷியஸ்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சக்தி தரக்கூடிய இந்த இமேஜஸை பார்க்கும்போதே எனக்கு வந்து ஆர்வம் அவ்வளோ பொங்குது, எனக்கு வந்து புத்துணர்வாக இருக்குது, அப்படியே என்னை திணறடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபோட்டோஸும். மை ஸ்வெல் ஐ ஹங்கர்ஸ் ஃப்ரம் போஸ் டு போஸ், அதாவது என்னுடைய கண்களால் வந்து பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் போல் இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸஸ். இன் பிக்டெயில்ஸ் கிளச்சிங் அ ரிலக்டன்ட் கேட் ஆர் ஃபர்ட் யோர் செல்ஃப் a sweet girl graduate or lifting a heavy-headed rose beneath the trestles or in a trilby hat. எவ்வளோ விதமான போஸு, ஒரு பூனையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, ஒரு பிக்டெயில் அதாவது இந்த போனிடெயில் போட்டிருக்கிற மாதிரி, உன்னோட கிராஜுவேஷன் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவும் பார்க்கும்போது எனக்கு எல்லா ஃபோட்டோஸையும் அப்படியே பார்த்து அப்படியே வந்து ரசிக்கணும் போல் இருக்குது. faintly disturbing that in several ways. சில விஷயங்கள்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. From every side you strike at my control, not least through these disquieting chaps who loll at ease about your early days. இதெல்லாம் வந்து என்னோட வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்க வைக்குதுன்னா, உன்னுடைய சின்ன வயசில் உன்னை சுற்றி இருந்த ஆண்கள், ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து அதையும் ஆல்பமில் வச்சுருக்காங்க. அப்போ உன்னுடைய கடந்த காலத்தில் வந்து உன் மேலே ஆசைப்பட்டு உன் பின்னாடியே சுற்றினவங்களோட ஃபோட்டோஸ், உன்னோட நெருங்கி பழங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. நாட் குவைட் யுவர் கிளாஸ் ஐ வுட் சே ஜியர் ஆன் த ஹோல். ஆனால் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது உன் அளவுக்கு அவங்க இல்லை, உன்னை அடையிற தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அதாவது ஒருத்தங்களை ஆன் த ஹோல் எல்லாரையுமே நான் சொல்கிறேன், உன் மேலே ஆசைப்பட்ட எல்லாருமே வந்து உன் அளவுக்கு இல்லை. பட் ஓ ஃபோட்டோகிராஃபி as no artist, faithful and disappointing. இந்த ஃபோட்டோகிராஃபின்ற கலை எப்படின்னா ஃபேத்ஃபுல்லாகவும் இருக்கும், டிசப்பாயிண்டிங்காகவும் இருக்கும். ஃபேத்ஃபுல்னா ஏன்னா அது என்ன காட்டப்படுதோ அதை தான் எடுக்கும். டிசப்பாயிண்டிங்னா உண்மையை அது காட்டாது, அதாவது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, வெளியில் தெரியக்கூடிய ஒரு பொய் புன்னகையோடு இருக்கிற முகத்தை காட்டும், ஆனால் அந்த முகத்துக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை ஃபோட்டோகிராஃப் காட்டாது. That records dull days as dull and hold its smiles as frauds.
ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு டல் டேவை காமிச்சா டல்லாக தான் எடுக்கும். அதே சமயத்தில் ஒரு புன்னகையை காமிச்சின்னா அது வந்து ஒரு ஃப்ராடான புன்னகையாக இருந்தாலும் அது தான் காட்டும். And will not censor blemishes like washing lines and Hall's distemper boards. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு கரையோ ஏதாவது ஒரு மாசம் இருந்தால் அதையும் தான் அது அப்படியே தான் காட்ட போகுது. ஏன்னா அதுக்கு இருக்கிறத காட்ட தான் தெரியும். But shows a cat as disclined and shades a chin as doubled when it is. What grace your candor thus confess upon your face. ஒரு பூனை வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அங்கே உட்கார பிடிக்கல அப்படின்னா அதையும் தான் காட்டும். ரெண்டாவது வந்து உன்னோட டபுள் ஷின்னும் காட்டும். ஆனால் அது கூட உன் முகத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றாரு. How overwhelming persuades that this is a real girl in a real place. ஏன்னா பார்க்கும் போது தெரியுது, நம்ம பார்க்குறது ஒரு உண்மையான பெண். இந்த பொண்ணு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கா, இந்த உண்மையான இடங்கள்லாம் அவள் இருந்திருக்கான்றது அந்த ஃபோட்டோகிராஃப் காட்டுது. In every sense empirically true or is it just the past. எல்லா ஃபோட்டோவும் உண்மைதான், ஆனால் எல்லாமே கடந்த காலம். Those flowers, that gate, these misty parks and motors lack rate simply by being you. You contract my heart by looking out of date. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட், கடந்த காலன்றது எனக்கு நல்லா தெரியுது. எஸ் ட்ரூ, பட் இன் த எண்ட் surely we cry not only at exclusion but because it leaves us free to cry. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நமக்கு வந்து அழணும் போல் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளால் இப்போ வெறும் கடந்த காலத்தை நினச்சி தான் பார்க்க முடியும், அதுக்கு ரியாக்ட் பண்ண. Our grief, however hard we roll across the gap from eye to eye. இப்போ வந்து ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு போகும்போது ஒரு கேப் வருது இல்லையா, அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபோட்டோஸ்லேருந்து எனக்கு வரக்கூடிய விஷயங்கள்லேயும் ஒரு கேப் இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஐ ஆம் லெஃப்ட் டு மூன் வித்தவுட் அ சான்ஸ் ஆஃப் கான்சிக்வன்ஸு. அதனால் நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கடந்த காலம், என்னால் கொஞ்சம் வருத்தப்பட தான் முடியும். ஏன்னா வந்து நடந்ததை நான் எதுவுமே மாற்ற முடியாது. You balanced on a bike against a fence to wonder if you would spot the theft of this one of your bathing, to condense in short a past that no one now can share. அதாவது நிறைய விஷயங்களை நான் உன்னை பற்றி பார்க்குறேன் உன்னோட கடந்த கால படங்களில். ஆனால் ஒன்று தான் நிஜம். என்னென்னா உன்னுடைய கடந்த காலத்தில் இப்போ இருக்கிற நானோ யாராலையும் வந்து ஷேர் பண்ண முடியாது. நோ மேட்டர் ஹூஸ் யுவர் ஃப்யூச்சர். அதாவது நான் தான் உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னோடு இருக்க வேண்டிய ஒரு ஆணாக நான் நினைக்கிறேன். ஆனால் யாராக இருந்தாலும், நான் இல்லைனாலும் வேறு யாராக இருந்தாலும், காம் அண்ட் ட்ரை இட் ஹோல்ஸ் யூ லைக் அ ஹெவன். அவங்களாலேயும் உன்னோட கடந்த காலத்தை போய் ஷேர் பண்ண முடியாது. என்னென்னா இந்த படம்லாம் பார்க்கும்போது உன்னை அப்படியே ஒரு தேவலோகம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிற. அண்ட் யூ லை அன்வேரியபிளி லவ்லி தே. அதுலேயும் அந்த தேவலோகத்தில் நீ அவ்வளோ அழகாக, உன்னோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக என் மனசுக்கு நீ தெரிகிற. ஸ்மாலர் அண்ட் கிளியரர் ஆஸ் த இயர்ஸ் கோ பை. அதனால் எதிர்காலத்துலேயும் ஃப்யூச்சர்லேயும் நான் தான் உன்னோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கடந்த காலம் சின்ன விஷயமாக போயிடும், கிளியர். ஆனால் கடந்த காலம் இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவும் எனக்கு இருக்கும். வருஷம் போக 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 உன்னுடைய எதிர்காலத்தை தான் நான் என்னுடைய எதிர்காலத்தில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் நிஜம். இப்போ இருக்கிற காலமும் எதிர்காலம் தான் நிஜம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.